ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நேச்சுரல் ஆர்கானிக் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து பல நல்ல விஷயங்களை சொல்லிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நமக்கு நிறையா நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க, நிறையா பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் இந்த சேனல் வந்து நல்லா போகுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் ஒரு வீடியோ என்னான்னு பார்த்தீங்கன்னா, நான் ரோட்டோரமாக பைக்கில் போய்கிட்டு இருந்தோம். அப்போட்டி பார்த்தீங்கன்னா ஒரு முள் வேலி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் கொடி அப்படியே நல்லா படர்ந்து போய் கிடந்துச்சு. பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ மார்கழி மாதம் காலையில் பார்க்கும்போது நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் என்னால் எடுக்க முடியல. கொஞ்சம் ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்னால் எடுக்க முடியல. ஸோ ஈவினிங் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஆனால் அந்த டைம் பூவெல்லாம் மலர்ந்ததெல்லாம் சுருங்கி போச்சு. இருந்தாலும் உங்களுக்கு வீடியோவில் இந்த பூசணி கொடியை வந்து காட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விதையை போடுறோம், அது அங்கங்கே முளைச்சி பார்த்தீங்கன்னா நிறையா பூசணிக்காய் கொடியாக இருக்கும். அது இந்த மழை நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொடியாக படர்ந்து பூ பூத்து காய் வச்சுருக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோவில் உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு கொடி தான், கிட்டத்தட்ட நல்லா படர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 பூ இருக்கும் காலையில். இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நல்லா அழகழகாக காய்கள் வந்து பூசணிக்காய் விட்டுருக்கு. இந்த பூசணிக்காய் பெருசாகும். ஆனால் இது வந்து என்னென்னா ஒரு புறம்போக்கு இடத்துல அதாட்டுக்கு முளைச்சி கிடக்குது. இது யார் வேணாலும் பறிக்கலாம். நான் பார்த்தேன், வீடியோ எடுத்தேன். காலையில் கூட நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அதில் எதுவும் பூசணிக்காய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் பூசணிக்காய் எடுத்தாரான்னு தெரில. எனக்கு டயம் ஆச்சு, நான் அப்படியே கிளம்பி போயிட்டேன். ஸோ ஈவினிங்கும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதான் வீடியோ எடுத்தேன். இந்த பூசணிக்காய் பார்த்திங்கன்னா இப்போ தான் நல்லா காய் விட்டுருக்கு. இது இன்னும் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 10 நாள் ஆகும். 10 நாள் வந்து பார்த்தா இந்த காய் இருக்குமாங்கிறது தெரியாது. ஏன்னா யார் வேணாலும் ரோட்டில் வர்றாங்க போகிறாங்க, யார் வேணாலும் பறிக்கலாம். இருந்தாலும் நம்ம 10 நாள் கழித்து திரும்ப இதே இடத்துக்கு வருவோம். அப்போ பூசணிக்காய் இருந்துச்சுன்னா பூசணியோட நன்மைகள், அதோட மருத்துவ குணங்களை பற்றி நிறையா நான் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இன்னும் எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இருந்து நான் இன்புட்டாக கேட்குறேன். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இன்னும் வந்துட்டு என்னென்னலாம் சொல்லலாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம போடுற ஒரு சின்ன சின்ன விதைகள் ஏதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எங்கேயாவது ஒர்க்கிங் ப்ளேஸில் இருப்போம். அப்போட்டி நம்ம சாப்பிட்டு தக்காளி பழத்தெல்லாம் கழுவி ஊற்றுவோம். அந்த மாதிரி வந்து மிளகாயெல்லாம் கழுவி ஊற்றுவோம். நம்ம டிஃபன் பாக்ஸில் இருக்கிற கழிவுலேருந்து கூட, அந்த விதையிலேருந்து கூட ஆட்டோமேட்டிக்காக செடிகள் உருவாகும். அப்படி பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறையா செடிகள் உருவாகுது. அதிலிருந்து நம்ம பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இயற்கை கொடுத்த ஒரு அற்புதம். ஏன்னா நம்ம எதையுமே செய்கிறதில்ல. நம்மளாம் ஏதோ ஒரு பாத்திரம் டிஃபன் பாக்ஸை கழுவி ஊற்றுவோம். அந்த கழுவி ஊற்றுனதில் ஏதோ ஒரு மிளகாய் விதையோ ஒரு தக்காளி பழ விதையோ ஏதோ ஒன்று முளைச்சி அது நல்லா செடியாக மாறி அது நமக்கு ஒரு ஒரு பலனை கொடுக்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இடம் இருந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்ச காய்கறிகளை நீங்களே விளைய வச்சு பாருங்கள். அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் எதுலேயுமே இருக்காது. ஸோ இனிமேல் வந்து ஒரு காய்கறிகளோ இல்லை ஏதோ ஒரு செடி கொடியோ ஏதோ ஒன்று உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வளர்த்து அதிலேருந்து அறுவடை பண்ணி அதை எடுத்து சமைச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் எதுலேயுமே கிடைக்காது. எனக்கு